அண்மையில வந்து நம்ம சிஎம் சார் வந்து ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரக் மேரத்தான், ஆன்டி ட்ரக் மேரத்தான் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. அந்த டைம் வந்து கரெக்டா வந்து ஒரு அவதூறு. அதாவது வந்து டி சரத்குமார் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் அவங்க வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ. எனக்கு புரியல, ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் வீடியோ எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட்டை வந்து இம்பாக்ட் பண்ணுது. அது எல்லாமே ஃபேக் நரேட்டிவ். எந்த நேரத்தில் டிஎம்கே இதை எடுத்துருவோம். வீடியோ லீக் ஆகுது. வீடியோ லீக் ஆன பிறகு லீக் பண்ணுறாங்க. லீக் பண்ணிட்ட பிறகு அதை ஒரு சின்ன சர்க்கிளில் ஒரு ஒரு உலா விடுறாங்க. அதுக்கடுத்து அது கொஞ்சம் பெருசாகுது. உடனே நேற்று தான் நினைக்கிறேன், நேற்று ஃபுல்லாக டிஎம்கே எல்லா இடத்துலையும் ப்ரொட்டஸ்ட். டிஎம்கேயோட யூத் விங்கு ஸ்டூடெண்ட்டு இவங்கெல்லாம் எப்போ வராங்கன்னா, இன்றைக்கி வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், தமிழக அரசின் திமுக அரசில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் பாதி பேர் எங்கே போகிறாங்க? ஜெயிலுக்கு போகிறாங்க. திமுக வந்து ட்ரக்கை பற்றி பேசவே கூடாது. ஜாஃபர் சாதிக் தெரியுங்களா உனக்கு? மிஸ்டர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கார்ட்டல் ஆபரேட், அதோட மாஸ்டர் மைண்டு. கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்புள்ள ட்ரக் அவர்கிட்ட பிடிப்பட்டாங்க. ஏதாவது கிட்டத்தட்ட 3500 கிலோ மெத்தப்பட்டமைன். ஹி வாஸ் வெரி க்ளோஸ் டு த டிஎம்கே ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐம் ரைட், கிருத்திகா உதயநிதியோடைய ஒரு திரைப்படமே இவர் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஏஐடிஎம்கே எம்எல்ஏ மிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து கரூர் கான்ஸ்டிடியூவன்சில நின்று ஜெயிச்சவர் வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணாங்க. எடப்பாடி அவர்களுடைய இது அவங்க ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? நேற்று வரையும், நேற்று கூட எடப்பாடி பையன், மருமகன், மகன் இவங்கெல்லாம் ஒன்று கூடி பேசி மறுபடியும் எப்படியாவது ஆட்சி அமைக்குமா? அப்போ இவங்களை வந்து அந்த கட்சியில் இருந்து சீனியர்ஸ் எப்படி மதிப்பாங்க? இப்போ உனக்கு பதவி வேணும்னா நீ எதிரி கூட நீ கூட்டணி போடுறியே அப்படின்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா. தாவேகாவோட இணைக்கிறாங்க. தாவேகாவுக்கு தேவையே இல்லையே. எவனுமே நான் கல்யாண பத்திரிகை எடுத்து போக மாட்டான், அறிவாலயம் போகும். ஏன்டா இவங்க வந்து நம்ம கல்யாணத்துலயும் புலம்பிட்டு போறாங்க. கல்யாண வீட்டுக்கு போனாலும் புலம்புறாங்க, இலவு வீடு மாதிரி. இன்னமுமே ஆட்சி போயிடும், 3 மாசம் தான். எல்லா கூட்டணி முன்னாள் கூட்டணி கட்சிகள்லாம் பிடிச்சி புலக ஆரம்பிச்சாங்க. இப்போ என்னங்க பேசுறீங்க? உங்களுடைய வைகோ வந்து அப்படி லெஃப்ட் ரைட் ஏறாரு. இப்போ வெளியில வந்தது விடுதலை உணர்வோட பேசுகிறார் வைகோ. அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் போச்சு. அதிமுக கட்சியே இல்லாம போயிடுச்சு. சீனியர்ஸ் எல்லாம் வந்து குவிட் பண்றாங்க. ஆனா இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? தாவேகா அதே வர சொல்லணும் அவங்கள. வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் பேசி. ஒவ்வொரு முறையும் ஆரம்பிக்கிறோம். இல்ல ஒவ்வொரு வாரமும் வந்து நான் நினைப்பேன், சரி நம்ம வந்து இந்த வாரம் நம்ம எவ்வளவு வாட்டி பேசியிருப்போம் அப்படின்னு பார்த்தா 4 நாள் போக போக கம்மியா தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீனும் பிஸி, நானும் பிஸி. நீங்க டிபேட்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கனால நம்மளால இந்த சேனல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் எனிவே ரீசெண்டா வந்து எப்போல்லாம் வந்து டிவிக்கே ஏதாவது பெருசா பண்ணாலும், தமிழ்நாடு அரசு வந்து ஏதாவது ஒரு பயங்கரமா ஒரு விஷயம் பண்ணி நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது கரெக்டா அந்த டைம் பார்த்து டிஎம்கே வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த மொத்த அப்ரிசியேஷனும் அந்த மொத்த பிரேஸையும் வந்து டைவர்ட் பண்ணி வைக்கிறதா வந்து ஒரு வேலையா நான் பாக்குறேன். அதுக்கு உதாரணம் ஒண்ணுமே இல்லை. அண்மையில வந்து நம்ம சிஎம் சார் வந்து ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரக் மேரத்தான், ஆன்டி ட்ரக் மேரத்தான் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. அண்ட் அவரும் வந்து ஓடினாங்க, 3 கிலோமீட்டர் ஓடினாங்க. அது எல்லாமே ரொம்ப நிறைய பேர் வந்து அதை ரொம்ப எப்படி சொல்றது, அதோட ட்ரெண்ட் அண்ட் வைரலா ஆக்கிட்டாங்க. அவ்வளோ பேர் வந்து அதுக்கு வந்து லைக்ஸ், ஷேர்ஸ், ரீபோஸ்ட் அப்படின்னு ரொம்ப அது ட்ரெண்டிங்கா ஆக்கும் போது அந்த டைம் வந்து கரெக்டா வந்து ஒரு அவதூறு. அதாவது வந்து டி சரத்குமார் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் அவங்க வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ
சோஷியல் மீடியால வந்து அது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ஓல்டு வீடியோ வந்து இப்போ இன்டர்நெட்ல வந்து ரீசர்ஃபேஸ் ஆகுது. அண்ட் எல்லாருமே வந்து அண்ட் இன்ஃபேக்ட் அவரும் அந்த ட்ரக் மேரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் திடீர்னு வந்து எல்லா மீடியா ஹவுசஸும் எல்லா சோஷியல் மீடியால இருக்கட்டும் இல்லைன்னா நேஷனல் மீடியால இருக்கட்டும் எல்லாருமே அந்த ஒரு நியூஸை வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க, டிபேட்டாலாம் கூட ஆக்கி இருக்கிறாங்க. ஸோ இது பத்தியான உங்களுடைய கருத்துக்கள் என்னது? அதாவது திமுக இந்த எங்கள் ஊரில் ஒரு பழமொழி இருக்கும், ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன 4 செகண்ட் இல்லைன்னா 5 செகண்ட் வீடியோ, அந்த வீடியோவில் அவர் அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து அவர் தான் அவரோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எந்த ட்ரக் யூஸராக இருந்தாலும் அவரே அவருடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிப்பாரா? கண்டிப்பாக முடியாது. அவரை மாதிரியான முட்டாள் ட்ரக் யூஸர் அப்போ உலகத்திலே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டாவது அது வந்து ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அவ்வளோ 1000 பேர் ஐபிஎல் மேட்ச் பார்த்துருக்கும்போது ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சப்ஸ்டன்சஸை அங்கே எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? ஆமாம், போலீஸ் செக்ஸ் இருக்கும், பேசிக்காகவே மாட்டிப்போம். அப்போ அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அந்த வீடியோவில் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் வந்து இப்படி கை காட்டுவாங்க, ஒரு லேடி. ஒரு ட்ரக் யூஸர் பண்ணும்போது அவங்க என்டாஸ் எப்படி பண்ணுவாங்க, நானும் பக்கத்தில் இருக்கேன் ஜாலியான்ட்டு. புரியுதா? இது எல்லாமே என்ன சொல்லுது? இப்போ ஒரு 4 செகண்ட் வீடியோ வச்சு ஒரு நேஷனல் சேனல்லாம் நேற்றெல்லாம் கொந்தளிக்கிறாங்க. இந்த ஒரு எனக்கு புரியலை, ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் வீடியோ எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட்டை வந்து இம்பேக்ட் பண்ணுது. அது எல்லாமே ஃபேக் நரேட்டிவ். இப்போ இவங்க சொல்கிறபடி அவரே தன் விளக்கமாக கொடுத்துட்டாரு, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக ஐ ஹேவ் டு க்ரஷ் த டேப்லெட் ஃபார் மை ஆஸ் அ மெடிசன். ஆனால் அப்படி சொன்ன பிறகும் வச்சுறாங்க இப்போ ஒரு பஞ்சாயத்து. அது எப்படிமா யாராவது ஒருத்தங்க ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க ஸ்டேடியத்துக்கு எடுத்து போய் அடிப்பாங்களா? அதுதான், அதுவும் அவங்க தனியா ஐசோலேட்டடா இருந்தா விஐபி பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல. அது ஒரு நார்மலான ஒரு சீட் மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் ஜனக பக்கத்துல இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தங்க அண்ட் ஐபிஎல் மேட்ச்ங்கிறது யங்ஸ்டர்ஸ் மட்டும் வர, இப்போ ஒரு மியூசிக் கான்சர்ட்னா கூட நம்ம ஒத்துக்கலாம். ஆனா ஐபிஎல்ங்கிறது ஆல் ஏஜ் குரூப்ஸ் வருவாங்க. ஸோ வந்து இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அண்ட் ஃபேமிலிஸ் தான் இருப்பாங்க, கண்டிப்பா நோட் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா? அதனால ரெண்டாவது பக்கத்தில் இருக்கவங்க எப்படி சிரிப்பாங்க ஹாய்ன்னு, அவங்களும் மாட்டிப்பாங்கன்னு தெரியாதா? ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எந்த நேரத்தில் டிஎம்கே இதை எடுத்துட்டு வருது? கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அந்த மேரத்தான். புரியுதுமா? வீடியோ லீக் ஆகுது. வீடியோ லீக் ஆன பிறகு லீக் பண்ணுறாங்க. லீக் பண்ணிட்ட பிறகு அதை ஒரு சின்ன சர்க்கிளில் ஒரு ஒரு உலா விடுறாங்க. அதுக்கடுத்து அது கொஞ்சம் பெருசாகுது. உடனே நேற்று தான் நினைக்கிறேன், நேற்று முந்தா நேற்று ஃபுல்லாக டிஎம்கே எல்லா இடத்துலையும் ப்ரொட்டஸ்ட். டிஎம்கேயோட யூத் விங், ஸ்டூடெண்ட் விங் ப்ரொட்டஸ்ட், சேகர் பாபு ஸ்டூடெண்ட்டு இவங்கெல்லாம் எப்போ வராங்கன்னா, இன்னைக்கு வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், தமிழக அரசின் திமுக அரசில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் பாதி பேர் எங்கே போகிறாங்க? ஜெயிலுக்கு போகிறாங்க. ஓகே, நான் கூட டிவிக்கேயோ நினச்சி பாதி பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க. ஒரு ஃபார்மர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கர், அவர் என்ன பண்ணிருக்கிறார், ஒரு கவர்மெண்ட் ஜாபை 23 லட்சம் வித்துருக்கிறார். மாட்டிக்கிட்டார், ரிட்டையர்ட் போலீஸ் கிட்ட வித்து மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர், அது பேர் நம்ம அது, ஆமா, அவர் வந்து அரசுகுமார். அவர் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன். ஆமா, டிஎம்கேயோட ஸ்போக்ஸ் பர்சன். அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பிரைவேட் ஸ்கூல்ஸ்கிட்ட எல்லாம் போயிட்டு, நான் வந்து நீங்கள் இந்த ரினியூவல் வந்து லைஃப் லாங் பர்மனெண்ட் ரினியூவல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காசு கலெக்ட் பண்ணியிருக்காரு. காசு கலெக்ட் பண்ணி 100 கோடிக்கு மேலே அடிச்சிருக்காரு. அவர் வந்து அது பிடிபடுறாரு. அவர் போன சனிக்கிழமை பிடிபடுறாரு. சனிக்கிழமை பிடிபட்டனா அவர் மட்டும் மாட்டுவாரா? இல்லை, அதுக்கு லிங்க் ஆன எல்லாருமே தான் மாட்டுவாங்க. அதில் யாரெல்லாம் வருவா? ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் யார் அப்போ? அன்பில் மகேஷ் வருவாரா? அவர் அழுது தப்பிச்சிருவார், அது விஷயம். அவரு மாட்டுறாரா? அதுக்கப்புறம் ராம்சார் லேண்டு இங்கே வந்து பர்மிஷன் வந்து சேகர் பாபு இருக்கும்போது தான் கொடுக்கப்பட்டது.
சேகர் பாபு கையெழுத்து போட்டு தான் கொடுத்துருக்காரு. அவர் மாட்டுவாரா? கண்டிப்பா. இப்போ அதுக்கு அடுத்தது நேத்து கவர்னரை சந்தித்து ஜேசிடி பிரபாகரனும் லா மினிஸ்டர் திரு நிர்மல்குமார் அவர்களும் போய் கவர்னரை சந்தித்து எதுக்கு என்ன வாங்கியிருக்காங்க, செந்தில் பாலாஜி மேலே வழக்கு பதிவு சொல்லி தான் அது இப்போ சார்ஜ் ஷீட்லாம் போட்டாச்சு, அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கேம் இவங்க பண்ணதெல்லாம் வெளில வந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல அரசு எங்கே நோக்கி போகுது, எத்தனை பேரை டார்கெட் பண்ணுது அப்படின்றது. எல்லா ஊழல்வாதிகளும் போய் சிறையில் உட்கார போகிறாங்க. அதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னெல்லாம் அவதூறு டைவர்ட் பண்ணுறது. எப்படி ஒரு 4 செகண்ட் வீடியோவை எல்லா சேனல்லையும் கொடுத்து இங்கே பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னா அவங்களும் பேசுகிறாங்க. அது அப்படியே வந்து பயங்கரமாக என்னத்தை பேசுறதுக்கு எல்லா கட்சிகளும் பயங்கரமாக அப்படியே துடிச்சிட்டு இருக்காங்க 4 செகண்ட் வீடியோக்கு. எல்லாருமே வந்து முடிவே பண்ணிட்டாங்க. ஆஸ் அ ஜர்னலிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு யாரும் இருந்தாலும் நேற்று அர்னாப் கோஸ்வாமி கூட லெட் அஸ் டாக் ரிப்போர்ட்டர் டு ரிப்போர்ட்டர் தான் பேசினான். ஸோ பேசும்போது அர்னாப் அப்படி தானே, எல்லாருமே அப்படி தான். ஒரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் கிடச்சிதுன்னா ஃபஸ்ட்டு அதோட க்ரெடிபிலிட்டி என்ன, அதோட க்ரெடென்ஷியல்ஸ் என்ன, எங்கேருந்து வருது, யார் கொடுத்தாங்க, அதில் அந்த மினிஸ்டர் கன்சியூம் பண்ணுற மாதிரி வீடியோவே கிடையாது. ரைட்டுங்களா? எதுக்கு வந்து டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் மிஸ்டர் சரவணன் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க, இட் லுக்ஸ் ஈரிலி சிமிலர் டு டேக்கிங் ட்ரக்ஸ் அப்படின்னு. என்ன வேணா போடலாமா, உண்மைன்றது என்னது? ரெண்டாவது குழந்தை எங்கே இருக்குது வீடியோன்னு காட்டுறாங்க. இன்னொரு ஃபோட்டோகிராஃபில் குழந்தையும் இருக்குது. அந்த பர்டிகுலர் வீடியோவில் இல்லையா அதே இடத்துல எடுத்த இன்னொரு ஃபோட்டோகிராஃபில் குழந்தை இருக்கிறதும் வருது. அப்போ இது எல்லாத்தையும் சொல்லிட்ட பிறகு இவங்க தன்னுடைய நாளுக்கு நாள் வர்ற ஸ்கேமை மறைப்பதற்காக இவங்க இவ்வளோ பெரிய வேலை செய்கிறாங்க. ப்ளஸ் ஆக்சுவலாக எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியவே இல்லை தட் மிஸ்டர் சரத்குமார் அவர்களே தான் அந்த வீடியோ வந்து அவர் இங்கே சோஷியல் மீடியாவில் போட்டாங்க அப்படின்னு. எப்படி போட, எப்படி நீயே சொல்லு. யாருமே எடுத்து பேசலையே, தான் போட்டிருக்காங்க அப்படின்னு. அவங்களே தான் அங்கே போட்டு இல்லை, அவரே அதான் அப்லோட் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? தக் லைஃப்னு போட்டாரு. இப்போ தக் லைஃப் எதுக்கெல்லாம் போடுறாங்க, இப்போ எவ்வளோ விஷயத்துக்கு போடுறாங்க. இப்போ நீ வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு பஞ்சியாக பேசணும்னு வச்சுக்கேன், அது கூட தான் தக் லைஃப்னு போடுறாங்க. ஆமாம், புரியுது, எல்லாத்துக்கும் தக் லைஃப் போடுறாங்க. அப்போ இது தக் லைஃப்னு போட்டாரு அப்படின்றத எடுத்து வந்து ஐ திங்க் ஒரு ஃபியூ இயர்ஸ் இல்ல எலெக்ஷன் டைம் அப்போ கூட டிஎம்கே ஐடி விங்ல கூட ஸ்டாலின் தக் லைஃப்னு போட்டாங்களே, எல்லாரும் போடுற தக் லைஃப். இவங்க ஏதாவது ஒரு ஆக்சுவலாக திமுக வந்து ட்ரக்கை பற்றி பேசவே கூடாது. ஜாஃபர் சாதிக் தெரியுங்களா உனக்கு? கண்டிப்பா, அதுதான் வந்து டாக் ஆஃப் த டவுன் ஆச்சு, டேக் ஆஃப் த நேஷன் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன மாதிரி டாக் ஆஃப் த டவுன் ஆச்சு. மிஸ்டர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கார்ட்டல் ஆப்ரேட், அதோட மாஸ்டர் மைண்டு. கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்புள்ள ட்ரக் அவர்கிட்ட பிடிப்பட்டாங்க. ஏதாவது கிட்டத்தட்ட 3500 கிலோ மெத்தப்பட்டமைன். ஆனா டாடி டிஎம்கே வந்து சொல்றாங்க இவங்க எங்களோட கட்சியில இல்லைன்னு தானே ரெடி சொல்றாங்க. கட்சியில இல்லைன்னா அவங்க போய் சொல்லுவாங்கம்மா. கட்சியில இருந்தார், என்ஆர்ஐ விங்கோடைய துணைத் தலைவராக இருந்தார். ஆனா பிடிப்பட்ட பிறகு அது மட்டும் இல்லம்மா, he was very close to the DMK family, first family. எனக்கு தெரிஞ்சு if I'm right, கிருத்திகா உதயநிதியோடைய ஒரு திரைப்படமே இவர் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்குனா நம்ம க்ளோஸாக இருக்க முடியாது, இல்லாமல் இருப்பாங்களா? சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, உதயநிதி கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, எல்லா டிஎம்கே இன்னர் சர்க்கிள்லேயும் அவர் உள்ள பெனட்ரேட் ஆகிருக்கிறாரு. காசு இருக்குதுன்றதுனால செக் பண்ணாமல் தான் விட்டாங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணாமல் தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் இவனோட இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானோடனே அது மாட்டின பிறகு போலீஸில் ட்ரக்கு நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அவரை வந்து பிடிச்ச பிறகு கட்சியை விட்டு நிற்கிறாங்க. அது ரெண்டாவது இது பார்ப்போமே, 2022 23 வரையும் 24 மாதத்தில் ஜஸ்ட் இன் 24 months கஞ்சா மட்டும் 48,000 கிலோ பிடிப்பட்டது எங்கே திமுக ஆண்டில். திமுக பீரியடில் 2021 2025 வரையும் 1 கிலோ கஞ்சா. அதே மாதிரி 2021 பார்ப்போமே, 2021 40,000 நார்காட்டிக் டேப்லெட்ஸ் வேர் சீஸ்டு, ஜஸ்ட் 40,000. எப்போ 2021. அதே 2024-25 டிஎம்கேவுடைய லாஸ்ட் ஃபேஸில் 1,41,000 டேப்லெட்ஸ் வேர் கேப்சர்டு. அந்த அளவுக்கு ட்ரக் வந்து ஆறா ஓடிச்சு.
இப்போ கிராக் டவுன்ஸ் தானே இப்போ டிவிகே கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரக் கிராக் டவுன் தானே பண்றாங்க. ஆமா, அவ்வளோ கேஜிஸ் ஆஃப் கஞ்சா, அவ்வளோ கேஜி கொக்கேனு இதெல்லாமே வந்து போலீஸ் வந்து வெவ்வேறு இடத்துல வந்து பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. கிராக் டவுன் போதை கலாச்சாரம்ங்கிறது தெருவுக்கு தெருவா மாறி இருக்க காரணம் வந்து கண்டிப்பா டிஎம்கேவுடைய கவர்மெண்ட் தானே. ஆமா, ஐ மீன் டிஎம்கே கவர்மெண்ட் தெருக்கு தெருவு மாறின ரீசன் அவங்க தான் வித்தானுங்க. சரி, இந்த அவசரமா நம்ம ஜாஃபர் சாதிக் மேட்டர் அப்படியே நேரோ டவுன் பண்ணிட்டாங்க. இன்னும் அதில் பல நெட்வொர்க் இருக்கும், புரியுதுங்களா? அது எங்கெல்லாம் போகுதோ அது எங்கே போகுதுன்னு யாருக்கு தெரியும்? உண்மையாக அதை வந்து ப்ராப்பராக இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணல. இதெல்லாம் விட்டுட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவை, அதுவும் நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீயே ஒரு ட்ரக் யூஸராக வச்சு நீ வந்து உன்னோட இன்ஸ்டாகிராமில் போடுவேமா? நான் உண்மையிலே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா கண்டிப்பா போட மாட்டேன்ல, போடவே மாட்டேன்ல. இதோ ஒரு போட்டதை வச்சுட்டு இவங்க பிளஸ் அவங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாங்க, அதை வந்து ஹைட் பண்ணணும்னு நினைச்சா அவங்க முன்னாடியே பண்ணி இருந்திருக்கலாம்ல. அதை வந்து அது எல்லாருமே வந்து சின்ன வயசு இப்போ நம்மலாம் கூட வந்து உண்மையா சொல்றேன், நான்லாம் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது சும்மா அந்த பேப்பரை ரோல் பண்ணி நாங்க தம் அடிக்கிற மாதிரி பண்ணுவோம். அதெல்லாம் சும்மா அது ஒரு இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஃபன்னான விஷயம் தான். மேபி அவர் அந்த மாதிரி கூட பண்ணியிருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு 4 செகண்ட் வீடியோ தானே, அதை வச்சு நீ இவ்வளோ பெரிய கதை திரைக்கதை வசனம் 2 நாளாக உருட்டிட்டுறாங்க நேஷனல் சேனல்ல. பெரிய டிபேட்டா? ஐயோ, ஈவன் ஊபி சேனல்ஸ் கூட வந்து எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. விஜய்க்கு வந்து அறிவே இல்லை, விஜய்க்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, பொம்மை முதல்வரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அடி பெரிய, அதாவது அடி விழுவும் போது தான் தெரியும், ஐயோ நம்ம தானடா தப்பு கணக்கு போட்டோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இவங்க எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அடி விழுவும் போது தான் வந்து உண்மையிலே ஹெவியா தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏற்கனவே வந்து அடி விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஏஐடிஎம்கே எம்எல்ஏ மிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து எஸ் கரூர் கான்ஸ்டிடியூவன்சில நின்று ஜெயிச்சவர் வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னன்னா, ஏன்டி இப்போ ஒரு பக்கம் வந்து இவங்கெல்லாம் அழுதுட்டே இருக்கிறாங்க டிஎம்கேல, ஏடிஎம்கே எல்லாருமே வந்து வெளில வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன எதுக்கு வந்து இவ்ளோ ஏடிஎம்கேல இருந்து எம்எல்ஏஸ் ரிசைன்? உதயநிதி ஸ்டாலின் இது ட்வீட் போடுறாரு, சோஃபா மாடல் ஆட்சியில எல்லாரும் ஆள் பிடிக்கிறாங்கன்ட்டு. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். ஏன் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் ரிசைன் பண்றாங்க? எடப்பாடி அவர்களுடைய இது அவங்க ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா? நேற்று வரையும், நேற்று கூட எடப்பாடி பையன், மருமகன், மகன் இவங்கெல்லாம் ஒன்று கூடி பேசி மறுபடியும் எப்படியாவது ஆட்சி அமைக்குமா, நம்மளோட எம்எல்ஏக்களை வச்சு 2 எம்எல்ஏக்களையும் வச்சுட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, டெய்லி முயற்சி பண்ணுறாங்க. அப்போது ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சேர்ந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க, தாவைக்காக அகற்றிட்டு ஆட்சி அமைக்குது அப்படின்னு ஒரு அது முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. ஏடிஎம்கே சீனியர் பீப்புளுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அப்போ அவங்க எந்த தைரியத்தில் இது பண்ணுறாங்க? ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்குன்ற தைரியத்தில் தானே அது பண்ணுறாங்க. அது எந்த ஏடிஎம்கே உண்மையான ஏடிஎம்கே லாயலிஸ்ட்னு இருப்பாங்களா, அவங்களுக்கு அது உடன்படுவாங்களா? அதுல முடியாது, உடன்படவே மாட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியை விட்டே வந்துட்டாங்க முன்னாடியே. எடப்பாடி வந்து தன்னையே சுயநலமா முடிவு பண்றாரு, சுயநலமா கட்சி நடத்துறாரு, தன்னை செல்ஃப் சென்டர்டா இருக்கிறாருன்றதுதான் எல்லாரும் அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டு. அப்ப டிஎம்கே கூட மறுபடியும் ஒரே ஒரு ட்ரை பண்ணீங்க, ஃபெயிலியர் ஆச்சு, போக வேண்டியதானே. மறுபடியும் இதுவும் வந்து எனக்கு ஒரு சதி மாதிரி தான் தெரியுது. மேபி நான் அது ரொம்ப ஓவர் இமேஜின் பண்றேன்னா என்னன்னு தெரியல. ஆனா இப்ப இவ்வளவு எம்எல்ஏ வந்து ரிசைன் ஆறாங்க, இப்ப மறுபடியும் பை எலெக்ஷன் வைக்கணும். இந்த பை எலெக்ஷன்ல வந்து தாவேக்கா வந்து தோத்து போயிருமா, அதுக்காகவா இவங்க இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு கேள்வி போகும். ஏன்னா இவங்க பரப்புற அவதூறு வேற. அந்த மாதிரி அவதூறுகள் போன வாட்டி பரப்பாததா, மக்கள் எல்லாத்தையும் அடிச்சு தூள் பண்ணாங்களே, டெஃபினட்டா இப்ப புலம்புறாங்களேம்மா. கல்யாண வீட்டுக்கு போனாலும் புலம்புறாங்க, இலவு வீடு மாதிரி. ஐயோ, எல்லார் மனதிலையும் நான் தான் இருக்கிறேன், நான் போட்ட கையெழுத்துல தான் நான் தான் உட்காந்துருக்கேன், நான் தான் முதல்வரா இருக்கிறேன். என்ன சிரிப்புனா, அவங்க அந்த மீம்ஸ்ல எல்லாம் பாக்குறோம்ல, ஸ்டாலின் அவர்கள் இந்த கல்யாணத்துல போய் பேசுறாங்க, உதயநிதி வந்து போய் பேசுறாங்க, அப்புறம் இந்த பொண்ணு பையனும் என்னடா இவங்க கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்து சொல்லி பிரியாணி நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு அங்க போய் வந்து நான் வந்து சட்டசபைய வந்து நீங்க சினிமாவா ஆக்கிட்டு இருக்கிறீங்க, இதாக்கிட்டு இருக்கீங்க, அதாக்கிட்டு அப்படின்னு அவங்க, அதுதான் நான் சொல்றேனே, அவங்களால அதுக்கு தாங்கிக்க முடியல. எவனுமே நான் கல்யாணத்துக்கு எடுத்து போக மாட்டான், அறிவாலயம் போகும். ஏன்டா இவங்க வந்து நம்ம கல்யாணத்துலயும் புலம்பிட்டு போறாங்கன்ட்டு. என்ன மக்கள் மனதில் நான் இன்றும் இருக்கிறேன்றாரு. மக்கள் மனதில் இருந்தாருன்னா அவர் சட்டமன்றத்துல எல்லாம் இருந்திருப்பாரு. கொளத்தூர் மக்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க மனதுல இருந்து, புரியுதா? இன்னமுமே ஆட்சி போயிடும்,
3 மாசம் தான். எல்லா கூட்டணி முன்னாள் கூட்டணி கட்சிகள்லாம் பிடிச்சி புழங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ என்னங்க பேசுறீங்க? உங்களுடைய வைகோ அவர்கள் வைகோ வந்து அப்படி லெஃப்ட் ரைட் ஏற இருக்கு. இப்போ வெளியில வந்தது விடுதலை உணர்வோட பேசுகிறார் வைகோ. ஆனா இது ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டான ஒரு மூவ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வைகோ அவர்கள் வெல்ல இல்லம்மா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? டிஎம்கே தான். அதிமுக இன்னைக்கு வந்து அந்த முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் விலகுறாங்க அப்படின்னா அது காரணம் யாரு? ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே பேசுறோம். உண்மையிலே ஒரு கட்சிக்கு துரோகம் பண்றாருன்னா எடப்பாடி தலைவர்மா. அவரே அவங்க கட்சிக்கு துரோகம் பண்ணா நான் எம்எல்ஏ இருக்கிறதுனால தான் நீ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணுவ. இது எனக்கு பிடிக்கல, நீ பண்றது பிடிக்கல. யார் பண்றது? எடப்பாடி பண்றது பிடிக்கல. நான் எம்எல்ஏல இருந்து விளைக்கிறேன், 10 பேர் விலகுனா எங்க போவீங்க? புரியுதுங்களா? இப்போ எவ்வளவு கொடூரமாக யோசிக்கிறார் பாரு. இன்னும் வரையும் நேற்று வரையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ இவங்களை வந்து அந்த கட்சியில இருந்து சீனியர்ஸ் எப்படி மதிப்பாங்க? இப்போ உனக்கு பதவி வேணும்னா நீ எதிரி கூட நீ கூட்டணி போடுறியே அப்படின்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா. தாவேகாவோட இணைக்கிறாங்க. தாவேகாவுக்கு தேவையே இல்லையே. வி ஹேவ் சப்போர்ட்டிங் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஆர் வித் அஸ். திமுகவுக்கு எந்த அலையன்ஸ் கிடையாது. இப்போ யார் தெரியுமா இருக்காங்க? அமமுக இருக்கும். அமமுக இல்ல, அது ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருந்தது. இப்போதைக்கு விஜயகாந்த் கட்சி இருக்குதுங்க. ஓ, டிஎம்கே சொல்றீங்களா? ஆமா ஆமா, விஜயகாந்த் கட்சி இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ ரொம்ப ஸ்மாலர் பார்ட்டிஸ் தான் இருக்கு. இதை வச்சுட்டு அவங்க என்னத்தை அரசியலே அவங்களுக்கு எதிர்காலமே போயிடுச்சு. அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் போச்சு. அதிமுக கட்சியே இல்லாமல் போயிடுச்சு. சீனியர்ஸ் எல்லாம் வந்து குவிட் பண்றாங்க. ஆனா இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? தாவேக்கா அதே வர சொல்லணும் அவங்கள. அவங்களுக்கு தான் இப்போ அவங்க தானே புது செக்யூலர் ப்ரோக்ரஸிவ் மாறிட்டாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு அந்த தேவையே இல்லை. இருந்தாலும் அப்படி ஒரு இதாக பரப்பிட்டுறாங்க. முன்னாடி விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணாரு. இப்போ விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் எத்தனை பேர் ரிசைன் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவருடைய தொடர் முயற்சி. அதே போல் நம்ம வைகோ வெளியே போனதை பற்றி கேட்டீங்க. திமுக தான் காரணம். திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி ட்ரீட் பண்ணாங்க? ஏதோ பிக் பிரதர் தான்மா, பண்ணையார் மனப்பாமா. 4 சீட்டு உங்களுக்கு, 4 நீங்க உதயசூரன்லாம். அது என்னமோ டைலாக் சொல்வாங்க, கூட்டணி கட்சி வந்தா மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மத்தியில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றத கூட்டணி, அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரம் பங்கு, அதை மீன் பண்றாங்கன்னு சொல்லி. See, they didn't give proper respect to the alliance partner. அவங்கள ஏதோ பிக் பிரதர் மாதிரி, தன்னை வந்து ஒரு பெரிய பண்ணையார் மாதிரி, இவங்களெல்லாம் கொத்தடிமைகள் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு தே வில் வெயிட் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை, ரெண்டாவது அப்படி ஒரு நல்ல கவர்னன்ஸே இவங்க கொடுக்கல, இவங்களையும் மதிக்கல. ஆனால் ஏன் அப்போ அவங்க வந்து முன்னாடியே வந்து எலெக்ஷன் முன்னாடியே வந்திருக்கலாம்ல? ஏன் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. அவங்களே வந்து டிஎம்கே பரப்புன ஃபேக் நரேட்டிவ்ல அவங்களே சிக்கிக்கிட்டாங்க. யார்? டிஎம்கேயோட எலக்ட்ரல் பார்ட்னர்ஸே சிக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் தாவேக்கா இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியல. அதாவது நான் வந்த 45 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி. 45 இல்லை 50 ஆயிருக்கும். 50 ஆயிருக்கும். இது இன்னைக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்ததுமா. இதை நீ படிமா. Project costs down 25% as GCC brings minor GCC-னா சென்னை கிரேட்டர் கார்ப்பரேஷன். என்ன brings minor civic works under competitive bidding. ஓகே, இது என்ன சொல்லுது? ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து 25% கம்மியா இருக்கு. அதாவது இதுக்கு முன்பு ஒரு திட்டத்தை எடுத்தாங்கன்னா அதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்றாங்களோ அதுல இருந்து 25% இப்போ சென்னை மாநகராட்சியோட வேலையெல்லாம் கம்மியா இருக்கு. 25%ன்றது எது? அந்த காஸ்ட் ஆஃப் தட் ப்ராஜெக்ட். இல்ல எப்படி 25% டிஎம்கேல அதிகமாச்சு? இவங்க தான் அந்த ஊழல் பண்றாங்க. பார்ட்டி ஃபண்ட். ஆமா, பார்ட்டி ஃபண்ட் 25%. அந்த 25% இப்ப கட் ஆயிருக்குதா இல்லையா? ஆமா. அப்ப 25% அது ஃபுல்லா அது படிக்கலாம் ஃபுல்லா. Yes, in a move that could save crores in taxpayer money and address allegations of bribery through contractor prefixing, Greater Chennai Corporation GCC has thrown open even small civic works to competitive bidding. The first results show project costs falling by 25% to 30%. 25 முன்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு போடுறதுக்கு முன்னாடி டிஎம்கே இந்த சின்ன ஒர்க் எல்லாம் கூட பிட்டிங்ல விட மாட்டாங்க. அதான் கோஸ்ட் ரோடு கோஸ்ட் ரோடு பேசணும்ல, அது ரோடே போடாம காசு அடிச்சது. இதுல 25% எக்ஸ்ட்ரா, 25லேருந்து 30% அதிகமா ஒரு ரோடு போடுறதுக்கு சப்போஸ் 1 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னா திமுக பீரியட்ல 1,30,000 ரூபாய் இருக்குது, 1,25,000 ரூபாய் இருக்குது. அந்த 25% கட் பண்றான். இப்ப வந்து இல்லை,
அப்போ ஒரு இதுலேயே ஒரு ப்ராஜெக்ட்லேயே 25% கட் பண்ணால் பல கோடிகள் தீரும். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை ஆயிரம் கோடி. இட் குட் சேவ் crores in taxpayer money அப்படின்னு சொல்றாங்க. மக்களுடைய வரி பணத்தை பல கோடிகள் சேமிக்க முடியும்னு இருக்காங்க. இப்போ இது வந்த 50 நாள்ல இது பெரிய சாதனையா இல்லையா? ஆமா, இல்ல ரெடி ஆக்சுவலி நானே நிறைய வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம். எப்பவுமே நம்ம வந்து ஆட்டோ பீப்புளோட நம்ம வந்து பேசிக்கிட்டு இருப்போம்ல, அப்ப கேட்கறவங்க கிட்ட இந்த ஆட்சியில உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா? அவங்க உண்மையிலே ஆமா, ஏன்னா நாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போகும்போது எங்களுக்கு இனிமே வந்து இதுக்கு லஞ்சம் கேட்கறது இல்ல, கொடுத்தாலும் வந்து பயப்படுறாங்க, வேணாம்னு சொல்றாங்க. இதுவே ஒரு பெரிய மாற்றம் தானே. இதுல தான் செம காமெடி. அசம்பிளில தான் இது நடந்தது, பார்ட்டிமெண்ட். அதுக்கப்புறம் வந்து எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் பேசினாரு, பிரைவேட் ஸ்கூல் ஓனர், இது மாதிரி 5 லட்சம் கொடுத்தோம், ஒரு ஸ்கூலுக்கு வந்து 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் கொடுத்தோங்க அப்படிலாம் சொன்னாங்க. உடனே டிஎம்கே நாங்கள் எதையும் சந்திக்க தயார், நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரத்தை கொடுங்கன்ட்டு, ஆதாரம் எங்கே கொடுத்தீங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க, இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் அரசுக்கு மாற்ற கொடுத்தாங்க. அரசுக்கு மாற்றம் தான் கொண்டு போய் கொடுத்தோம், அரசுக்கு மாற்ற தூக்கிட்டாங்க. இப்போ இவங்க எதுக்கு அமைதியாக இருந்தானா சரி, ஏதோ தப்பிச்சு போதும் கூட விட்டுருப்பாங்க. அரசகுமார் இப்போ சிக்கிட்டாரு. அரசகுமார் சிக்கினா என்ன ஆகும்? அடுத்தடுத்து அவர் 100 கோடிமா, ஆல்மோஸ்ட் 100 crores மேலே. ஆமாம், அவரே 100 கோடியை சாப்பிட்டு போயிருப்பார். அரசகுமார் மட்டுமே சாப்பிட்டுருக்க மாட்டாரு. அவங்களுக்குன்னு ஒரு நெக்ஸஸும் இருந்திருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இளஞ்செழியன் தான் ஒருத்தர் மாட்டினாரு. ஒரு எஸ்எஸ்ஐ கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டில் என் பையனுக்கு வந்து 23 லட்சம் வாங்கிட்டு வேலை கொடுக்காம விட்டுட்டாங்க, ஏமாத்திட்டாங்கட்டு. அப்போ இளஞ்செழியனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இளஞ்செழியன் போய் விசாரிக்கும் போது இல்லைங்க 7 லட்ச ரூபாய் மினிஸ்டர் தான் கொடுத்தேன் அப்படின்ட்டாரு. இப்போ அதே மாதிரி இவர் என்ன சொல்லுவார்? இவரும் மினிஸ்டர் அரசகுமார் மினிஸ்டருக்கு எவ்வளவு கொடுத்தான்னு சொல்லிடுவார்ல. இப்போ ஒட்டு மொத்தமா கூண்டோட எல்லாம் வருவாங்கல்ல. அப்ப தமிழ்நாடு எவ்வளவு சரியான பாதையில் போகுது அப்படின்றது இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட். இது முக்கியமான ரிப்போர்ட் இல்லையா? இதை ஏன் ஊடகங்கள் இதை பத்தி பேசுமா பேசக்கூடாதா? பேச மாட்டாங்களே. பேசினாதான் திருந்திருவாங்கன்னு அர்த்தமாச்சு. ஆனா இன்னும் திருந்த மாட்டாங்க. நீ யூ கேன் பி கேரண்டியா இருக்கலாம், அவங்க திருந்தவே மாட்டாங்க. இன்னும் அவதூறுகளை தான் பரப்புவாங்க. அவதூறு பரப்ப உண்மைகள் வெளியில வரும். நம்ம இனி வரும் காலங்கள் ரொம்ப செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஒரு விஷயம் மட்டும் வந்து நிறைய பேர் வந்து இதை ஒரு மைனஸ் பாயிண்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் வந்து விஜய் அவர்கள் இன்னும் வந்து இந்த மாசம் 2500 ஏன் இன்னும் கொடுக்கல, ஏன் வந்து இந்த கேஸ் சிலிண்டர்லாம் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறது, அந்த ப்ராமிசஸ் எல்லாம் அவங்க ஏன் பண்ணல? டெஃபினட்டா பண்ணுவாங்கம்மா. இப்பதான் தாங்க இந்த தாய் மாமன் சீர் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குழந்தைகளுக்கு மோதிரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணதில்லை. அதுவும் இவ்வளவு கம்மியான காசை வச்சு. ஆமா, இவ்வளவு சீக்கிரம் எந்த கவர்மெண்ட். ஐ திங்க் தி பிரிண்ட் வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பண்ணதே தான் அந்த பட்ஜெட் பத்தி. எப்படி வந்து தமிழ்நாடு வந்து உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு தி பிரிண்ட் மேகசின் வந்து ஒரு இது பண்ண, மக்கள் வந்து டைம் கிடைச்சா கண்டிப்பா அதையும் போய் பாருங்க. ஏன்னா இட் இஸ் அன் அன்பயஸ்ட் ஆர்கனைசேஷனால நான் சொல்றேன். ஸோ உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற ஃபண்டிங் வந்து அவ்வளோ கம்மியா இருக்கு. நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு கடன் அதிகமா இருக்கு. ஆனா இருந்துமே வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல 50 days நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்ததுல வந்து கண்டிப்பா தாவேக ஆட்சியால மட்டும் தான் பண்ணியிருந்திருக்க முடியும். மற்றவங்களாம் ஆட்சி நடத்துனதே எதுக்கு? கொள்ளையடிகள் தான் ஆட்சி நடத்துது. இன்னைக்கு வந்து அதை தான் சொல்றேனே, இந்த இது நேற்று கவர்னர் இதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காரு. ஓகே, அதனால ஒவ்வொருத்தரும் தன் மேலே தலைக்கு மேலே கத்தி தொங்குது அப்படின்றத நினச்சா இமேஜின் பண்ணுமா. நீ வந்து நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக இப்போ சேகர் பாபுவே இருக்கட்டும், அவர் தொடங்கும் போது அவர் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தெரில. இப்போ அவருடைய வாழ்க்கை சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்தா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும், பயங்கர சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும்ல. ஜெயிலில் போய் உட்காரணும்னு நினச்சா என்னதான் ஏசி ஜெயில் போட்டாலும் ஜெயிலு ஏசிலாம் போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், ஃபேன் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி ஏசியே போட்டாலும் ஜெயில் தான். அப்ப இதெல்லாம் ஏன்டா அப்ப முன்னாடியே நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஏன்டா இவ்வளவு காசு சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி வந்தாலே போதுமே. நிம்மதியா வாழ்க்கை நடந்திருக்கலாம். உங்க தலைவரும் மக்கள் மனதில் நிரந்தரமா குடியிருந்திருப்பாரு. அதுதான் கிழவிகளுடைய மனதில் மட்டும் குடி இல்லாமல் மற்ற எல்லாரோடையும் குடி இருந்திருப்பாங்க. ஆனா வந்து அவங்க அது கரெக்டா ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி அவங்களுடைய சுயநலமா வந்து அவங்க யோசிச்சனாலதான் இது ரொம்ப அப்யூசிவ், ரொம்ப அந்த சிஸ்டத்தையே ரொம்ப. இன்னும் ஒரு 5 வருஷம் இவங்க இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடோடைய நிலைமை எப்படி ஆயிருக்கும்னு யாருக்குமே தெரியாதுமா.
இது உண்மையா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து கருணாநிதி அவர்கள் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய பிளேஸ்ல வந்து இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நடந்திருக்குமா? நடந்திருக்கும். ஆனா அது செக்ஸ் அண்ட் பேலன்ஸோட நடந்திருக்கும். இவ்வளோ ஆர்கனைஸ்டு கொள்ளையா இருந்திருக்கு. கொள்ளையடிப்பாங்க அவங்களுக்கு. தே ஆர் மென்ட் ஐ மீன் யா, பட் அதுதான் நான் சொல்றேன். ஆனா மக்கள் மனதுல வந்து அவங்க இவ்வளோ ஒரு தன்னுடைய சொந்த தொகுதியிலே தோத்து போற அளவுக்கு ஒரு தோல்வியை வந்து காரணம் என்ன? இவங்க தான். இவர்கள் வந்து முறையாக ஆட்சி செய்யவில்லை. அதிகாரிகள் சொல்வதை அப்படியே நம்பியிருந்தாங்க. அதிகாரிகள் கேவலமாக இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. எந்த சீனியர் மினிஸ்டரும் அடித்த கொள்ளையெல்லாம் எக்கச்சக்கம். அப்படி இருக்கும் மக்கள் பாடம் பாடம் திருப்பி கொடுத்தாங்க. இப்பயும் மக்கள் பாடம் சொல்லி கொடுத்த பிறகும் இல்லை நம்ம தான் சிஎம் ஆகணும்னு துடிச்சிருந்தா இப்போ திருச்சி கிழக்குல வேற ஒரு பேச்சு அட்டிப்படுது. ஆமா, அன்பில் மகேஷ் அவர்கள் போறதா வந்து ஒரு தகவல் வருது. ஸ்டாலின் அவர்கள் போறதா தகவல் வருது. அதுதான் இப்ப யாரு என்ன நிக்க போறா? மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தோல்வியை வந்து தாங்க முடியுமா? இங்கே இருந்து சென்னையில இருந்து ஓடி திருச்சி கிழக்குல போய் நின்று அங்க ஒரு பெரிய அடி வாங்கிட்டு வந்தாருன்னா என்னத்துக்கு ஆகுறது? அதுதான் அடி வந்து ரொம்ப தாங்க முடியாம இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம். நிறைய ஸ்பெக்குலேஷன். எனக்கு என்ன பிரச்சனைனா இவங்களை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆட்சி ஒரு 6 மாசம் நல்லா பண்ண விடுங்களேன். எதுக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்? எதுக்கு அவ்வளோ நாய்ஸ்? அது அவங்களுக்கு பொறுத்துக்க முடியலம்மா. they have not accept, they were not able to digest that TVK is ruling. They are giving a good governance. இதே நிலைமையே வந்து 70 வருஷம் ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தது. ஆட்சியில் இருந்ததில் கட்சி அரசியலில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருந்தது. அதுக்கு எதிர்காலமே இல்லைன்னா என்னமாகும்? தெர் இஸ் நோ ஃபியூச்சர் ஃபார் யூ அப்படின்னு நினச்சிட்டேன்னா அதான் டே பிஃபோர் எஸ்டர்டே வரை யூ ஆர் ரூலிங் த ஸ்டேட். நெக்ஸ்ட் டே யூ பிகம் அ ஃபியூச்சர்லெஸ் பர்சன். இப்போ திமுகவுக்கு அலையன்ஸ் மட்டும்தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தே. அதுவும் போயிடுச்சு. அப்போ எப்படி அவங்க அரசியலில் அடுத்த காய் நகர்த்துவாங்க? இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? யாரு? எடப்பாடி பழனிசாமி, பாஜக. கண்டிப்பா அவங்க இன்னைக்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2029ல போகிறதுக்கு வாய்ப்பு இல்ல, உள்ளாட்சிக்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றாங்க. ஓஹோ, எப்படி ஜஸ்டிஃபை பண்ண? ரெண்டும் ஒரு கட்சி தானங்க. ஒரு காலத்துல ஸ்பிளிட் ஆனது தானங்க. இப்போ வந்து ஒரு காலத்துல சிபிஐ இருந்தது, சிபிஐலேருந்து ஸ்பிளிட் ஆகி சிபிஎம் போச்சு. இல்ல இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே ஓகே, அது கூட மக்கள் ஏத்துப்பாங்க. ஆனா இப்ப பாஜகவுடைய டிஎம்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அதை நான் சொல்றேனே. அதை எப்படி அவங்க அதுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியதான். நாங்க வாஜ்பாய் டைம்ல இருந்தோங்க. நாங்க புதுசா வாஜ்பாய் டைம்ல அம்மா இருந்தோம். காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டோம். அதுக்குள்ளே இருந்து நாங்கள் வந்து பாஜகவுடைய மதவாத கொள்கையெல்லாம் அட்டைக்கு பிடிச்சோம் அப்படின்னு ஒரு கதை விட வேண்டியதான். இப்போ என்ன லாஜிக் சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்றா தான் இருந்துச்சு. அவங்க உடைஞ்சி தனித்தனியாக போயிட்டாங்க. தனித்தனியாக போனாலும் இப்போ மண்ணு பண்ணி ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஒரே கூட்டணியில் ஒரு கொள்கை ரீதியாக ஒன்றா தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்குங்க நீங்கள் இந்தியா பிளாக்கை விட்டு போனீங்க? இல்லை, அது மாதிரி ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒன்றா இருக்கலாமா? புரியுதா நான் சொல்றது? இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இந்த அளவுக்கு அவங்க இப்போ கிரவுண்டை ரெடி பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 29 நாங்க வரோம். உள்ளாட்சி தேர்தலே நாங்க வந்துடுறோம். ஏன்னா வேற வழி கிடையாது. அப்போ அந்த காமெடி நினச்சி பாரு. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி 3 பேரும் கூட்டணி. இந்த சோ கால்டு செக்குலர் பீப்புளெலாம் எங்கே வச்சு மூஞ்ச வச்சுட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? வாய்ப்பே இல்லை. இனிமே அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு. அதனால நானும் இதை தான் நான் வந்து ஸ்பெகுலேட் பண்றேன் டாடி. வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க எதுக்கு அப்போ இந்தியா பிளாக்கை விட்டு போகணும்? யாரு? டிஎம்கே. இந்தியா பிளாக் காங்கிரஸே இல்லை, அப்புறம் இந்தியா பிளாக்ல நீங்க நிக்கிறது இல்ல டாடி. இப்போ கேரளால கூட வந்து நம்ம சிபி கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் காங்கிரஸ்க்கும் தான் வந்து போட்டி. ஆனா இந்தியா பிளாக்ல அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி டிஎம்கே இருந்துட்டு போலாமே. எதுக்கு அவங்க பிளாக் விட்டு வெளில வந்தாங்க? அவங்களோட உண்மையான கொள்கை வந்து நாங்க மதவாதத்தை எதிர்ப்போம், நாங்க வந்து ஒரு ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டியை வந்து அமைப்போம் அப்படின்னு இருந்தா அவங்க அந்த பிளாக்ல இருந்திருக்கலாம்ல. அவர் தான் நம்ம சண்முகம் தோழர் தான் எந்த கொள்கை புடலாம் காயம் இல்லைங்க சொன்னார்ல. புடலாங்க கொள்கைன்றது அவங்க they are not worried about policies, the ideology, nothing. They want money and power. அதை அந்த எந்த எல்லைக்கும் வேணாலும் அதை அடைவதற்கு திமுக செல்லும். உண்மையான டிக்டேட்டரா இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். பாவமா இருக்குமா ஸ்டாலினை பார்த்தா சில நேரங்களில். உண்மையில மனது அவருக்கு உள்ள இருக்கிறத மறைக்க தெரியல.
ரொம்ப வெளிப்படையா அது அவருக்கும் அவரோட பையனுக்கும் 2 பேரும் பையன் வந்து ஃபுல் ஃபெரோஷியஸா இருக்கிறாரு. ஏதாவது பையன் சோஃபா மாடல் என்ன சோஃபா இல்ல மாடல் ஃபெரோஷியஸா இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா லாஜிக் இல்லையே. லாஜிக் இல்லாம சும்மா கத்திக்கிட்டு இருந்தா என்ன? அவர் வந்து இப்ப சன் டிவில வந்து என்ன போடுறாங்கன்னா, இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு விஜய் அவர்கள் அப்படி பார்க்கும்போது, சிஎம் அவர்கள் பார்க்கும்போது பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அது அவருடைய வே ஆஃப் டாக்கிங். அத வந்து உட்காந்து சன் டிவில வந்து பாருங்க, அவருக்கு என்ன பேசுறாருன்னு கூட அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இதே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் உதயநிதி அவர்கள் வந்து பேப்பரை கீழே வச்சு இப்படி பார்த்து பேசிட்டு ஐயோ, அது வன்மத்தோட உச்சமா அந்த பிரஸ் மீட். அவரும் ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், ஒரு மினிஸ்டருக்கு ஈக்குவலான பவர் தான். அவர் சொல்றாரு, அவர் போய் அந்த வயல உட்கார, அது ஷூட்டிங் ஸ்பாட்ன்றாரு. அதுதான் ஐட்டம் டான்ஸ் அங்க எடுப்பாங்கன்றாரு. ஜேசி பிரபாகர் அவர்கள் வந்து டைரக்டர் கட்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கல்யாணத்துல போய் சொன்னாங்க. இல்ல அது உதயநிதி அவர்களோட ஜோக் வரல. ஓகே அந்த டிசி இஸ் a big பருப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் இப்போ தான் எல்லாம் சந்தானம் அவர்கள் சொல்றாங்க, ஏன் இது வந்து நல்லா சேஃபா 10 கிலோமீட்டர் போயிட்டு தள்ளி தான் நீ வந்து இப்ப வந்து பேசணுமா அப்படின்னு இருக்க மாதிரி. அதே மாதிரிதான் இங்க எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உட்காந்து நீங்க வந்து அவதூறு பரப்புறீங்க. அவதூறு என்னன்னு பரப்புறீங்க, விஜய் அவர்களுக்கு வந்து என்ன பேசுறதுன்னு கூட தெரியல அப்படின்னு பரப்புறீங்க. ஆனா நீங்களே பேப்பர் வச்சுட்டு தான் பேசுறீங்க. நீங்களும் அந்த இண்டஸ்ட்ரியோட பார்ட்ல தான் இருந்தீங்க. ஆனா அதுதான் இவ்வளவு கான்ட்ரடிக்டரியா வந்து அவங்க எதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க? புலம்புறாங்க, புலம்பி தீர்க்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோமா? நாளை சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி டேடி.